பகவத்கீதை 3வது அத்தியாயம் 3வது வகுப்பு 5வது ஸ்லோகம். நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் கார்யதே ஹ்யவசக் கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணைः நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் கார்யதே ஹ்யவசக் கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணைः. சென்ற ஸ்லோக நிறைவில் பார்த்தோம், எந்த வாழ்க்கை முறையில் இருந்தாலும் கர்ம ஞான யோக சாதனங்கள் தான் நமக்கு நிறைவை மோட்சத்தை தரும். வாழ்க்கை முறையே மோட்சத்தை தந்து விடாது சொல்லி பார்த்தோம். இல்லறத்திலிருந்து கர்மயோகம் செய்தாயா, சந்நியாசத்துக்கு வந்து ஞான யோகம் செய்தாயா, அல்லது இல்லறத்திலிருந்தே கர்மயோகம் செய்து மனதை தூய்மையாக்கி கொண்டு ஞான யோகம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து ஞான யோகத்தினால் ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடையலாம். அதுதான் நம்ம பார்த்த நிறைவான கருத்து. ஆக வாழ்க்கை முறையே நம்மை மோட்சத்திற்கு கொண்டு சென்று விடாது. நாம் அந்த வாழ்க்கை முறையில் செய்கின்ற சாதனங்கள் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். இது பார்த்து நிறைவு செய்தோம். அடுத்து, கர்மத்திலிருந்து விடுபட நினைத்த அர்ஜுனனுக்கு பகவான் இங்கே சமாதானம் சொல்லுகின்றார். நீ பக்குவமின்றி கர்மத்தை விடுவதனால் அல்லது சந்நியாச வாழ்க்கைக்கு சென்று விடுவதனால் நீ மித்யாச்சாரன் ஆகி விடுவாய், பொய் ஒழுக்கம் உடையவன் ஆகி விடுவாய் சொல்லி சொல்றார். உன்னை நீ நாசப்படுத்திக் கொள்வாய் என்றும் சொன்னார். ஆக இந்த ஸ்லோகத்தில் செயலற்று இருப்பதனாலேயே ஒருவன் சித்தியை அல்லது முக்தியை, மோட்சத்தை, பிரம்மத்தை அடைய முடியாதுன்னு சொல்லுகின்றார். செயலற்று இருப்பதனாலே, ஒன்றும் செய்யலை, நான் எதுவும் செய்யாத இருக்கும். இந்த ஸ்லோகத்தில் செயலற்று யாரும் இருக்க முடியாது என்றும் சொல்லுகின்றார். இன்ஆக்ஷன் நாட் பாசிபிள் சொல்றார். செயலற்று இருப்பது முடியாது. ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல் வரி, பிறகுதான் விளக்கத்தை பார்க்க போகிறோம். நஹி கஷ்சித்து. நஹி என்றால் நடக்காது. என்ன நடக்காது? கஷ்சித் எந்த ஒரு மனிதனும், க்ஷணமபி ஒரு நொடி கூட, ஜாத்து எப்பொழுதாவது, கதாச்சித்து, திஷ்டத்ய கர்ம கிருத்து பிரித்தம் சொன்னா அகர்ம கிருத்து திஷ்டதி. திஷ்டதி என்றால் இருத்தல் சொல்லி அர்த்தம். அகர்ம கிருத்து சொல்லி சொன்னான் செயலை செய்யாமல் இருத்தல் என்பது நடக்காது. நகி சொல்லி சொல்றார். ஒரு மனிதன் எப்பொழுதும் ஒரு க்ஷணமாவது செயலற்று இருத்தல் என்பது சம்பவிக்காது, நடக்காது, அசம்பவாத் சொல்றார். கஷ்சித் க்ஷணமபி ஜாத்து கர்ம கிருத்து. கஷ்சித் சொல்லி சொன்னா எந்த ஒரு மனிதன், க்ஷணமபி ஒரு நொடியாவது கூட, ஜாத்து எப்பொழுதும், கர்ம கிருத்து கர்மத்தை செய்பவன், அகர்ம கிருத்து சன்னு ஒன்றையும் செய்யாமல் இருப்பவனாக, நகி திஷ்டதி இருக்க முடியாது. இல்லையே நான் இருக்கேன்னு அப்படி சும்மா சொல்லி சொன்னா கொஞ்சம் கவனிக்கணும். இங்கே எப்பொழுதும்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். எப்பொழுதும் ஒரு செயலையும் சொல்லி சொன்னார். அடுத்த வரியில் சொல்றார், எல்லாரும் 3 குணங்களினால் தூண்டப்பட்டு செயலை செய்விக்கப்படுகின்றார்கள் அவன் வசம் என்றே. அதான் சொல்ற, காரியத்தே ஹ்யவசக கர்ம. காரியத்தை என்றால் செய்விக்கப்படுகின்றார்கள். எதை? கர்ம. ஒரு ஜீவன் அல்லது கர்மத்தை, ஒரு ஜீவன் கர்மத்தை செய்யாமல் இருக்க முடியாது. அவன் கர்மத்தை செய்விக்கப்படுகின்றான். கர்மமானது அவன் செய்துதான் ஆக வேண்டும் சொல்ற. ஒரு ஜீவனை கர்மத்தை செய்யாமல் இருக்க முடியாது. அவசக சுதந்திரம் இல்லாமல் தான், அவன் வசமின்றி. வசம் சொல்லி சொன்னா வசத்தில் வைத்திருத்த. அவசக சொல்லி சொன்னா தன் வசமின்றி, ஹெல்ப்லெஸ்லி சொல்றார். அவன் வசமின்றி, தன் வசமின்றி சொல்லி சொல்றார். அவன் தன் வசமின்றி செயல் செய்விக்கப்படுகின்றான், அல்லது செயலானது செய்விக்கப்படுகின்றது. யார் அப்படி செய்விப்பவர்கள்?
சர்வக எல்லா மனிதர்களும் எல்லா ஜீவராசிகள் யாருடைய தூண்டுதலால் பிரகிருதி ஜெயிர் குணைகி. பிரகிருதி சொல்லி சொன்னா மாயை என்று ஒரு பொருள், இங்கு இயற்கை. ஜெய்கி சொல்லி சொன்னா அந்த மாயையிலிருந்து தோன்றியது எது என்னவா? சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்கள். சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களினால் அவன் வசமின்றியே செயல்களில் ஈடுபடுத்தப்படுகின்றான். குணைகி 3 குணங்களிலிருந்து சத்துவ ரஜஸ் தமஸ் என்கின்ற பிரகிருதியினுடைய மாறுபாடு இயற்கையின் தூண்டுதலினால் ஒவ்வொரு ஜீவர்களும் அவர்கள் வசமின்றி செயல்படுத்தப்படுகிறார்கள். காரியதை என்றால் செய்விக்கப்படுகின்றார்கள். இந்த ஆக்டிவைஸ் பேசிவைஸ் சொல்றோம் பாருங்க, அது செய்விக்கப்படுகிறார்கள். யாரால்? பிரகிருதியினால். பிரகிருதியில் தோன்றிய 3 குணங்களினால் சொல்றார். எப்படி பிரகிருதியில் 3 குணம் இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா, இந்த உடலும் மனதும் பிரகிருதினால் வந்தது தானே, மாயையினால். அப்போ நம்ம இடத்துல 3 குணம் இருக்கிறதுனால மாயையில இந்த 3 குணம் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஒரு விசாரம் பண்ணி ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். ஆக நமக்கு சாய்ஸ் இருக்கா? அதுல சர்வக. இப்போ கோபப்படுறது அவன் வசத்தில் இருக்கா இல்லையா? கோபம் வந்தா நான் என்னவா இருப்பேன்னு தெரியாது சொல்றேன். நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு வர சொல்றேன். ஆமா. ஆக இதுல முதல் வரிய 2 கோணத்துல பார்க்கலாமா. ஒன்று கஷித். ஆச்சாரியர் ஆதிசங்கர் இங்க சொல்றது அக்ஞாகன்னு பொருள் தெரிஞ்சிடறார். கஷித் சொல்லி சொன்னா அக்ஞாக. அக்ஞானியானவன் ஒரு க்ஷணம் கூட செயலற்று இருக்க முடியாது. இதுதான் பகவானுடைய உபதேசம். முன்னே செயலற்று இருப்பது மோட்சத்துக்கு சாதனம் இல்லைன்னு சொல்லி சொன்னார். இங்க அர்ஜுனா அக்ஞானியான உன்னால் செயலற்று இருக்க முடியாது நேரடியாக சொல்லிட்டு. ஆகவே செயலற்ற நிலைக்கு நீ முயற்சி செய்யாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்நியாசியாக முயலாது. ஏன்? அந்த முயற்சியில் உன்னால் வெற்றியை அடைய முடியாது. காரணம் என்ன? அக்ஞானம். ஆக அக்ஞானியானவன், ஆத்ம விவேகம் இல்லாதவன், தத்துவத்தை தெரியாதவன், தான் பிரம்மம் என்று உணராதவன், செயலற்ற தன்மையை பற்றி யோசிக்காது. அப்படிப்பட்டவனால் ஒரு க்ஷணம் கூட செயலற்று இருக்க முடியாது சொல்றார். அதற்கு காரணம் அக்ஞானி என்று சொல்லும் பொழுது ஆத்ம ஞானம் இல்லாதவன் மட்டும் இல்லை, அது மட்டும் காரணம் இல்லை. அனாத்மாவாகி இந்த உடல் மனது புத்தி இந்த உலகத்தை நான் என்று வேறு நினைத்துள்ளார். அதுதான் இங்க அக்ஞானம். ஆத்ம ஞானம் இல்லைன்னா பரவாயில்ல, அது அல்லாததை தான் என்று நினைத்துள்ளார். அதுதான் இங்க சொல்றார். அனாத்மாவை இந்த உடல் மனம் இவற்றை தான் என்று வேறு நினைத்து கொண்டுள்ளார். இப்போ உலகத்தில் பார்த்தா பொருள்களை எல்லாம் என்னுடையது என்னுடைய சொல்லுவோம். இந்த வீடு யாருடையது, இந்த சேர் யாருடையது, இந்த வண்டி யாருடையது, இது யார் சொல்லிச்சோ எல்லாம் என்னுடையது என்னுடைய சொல்லுவோம். ஆனால் இந்த உடலுக்கு அப்பாற்பட்டது என்னுடையதுன்னு சொல்லுவோம். இந்த உடல் அருகில் வரும்பொழுது என்ன ஆகிடுது? உடல் நான் என்ன சொல்லிடுறோம், அப்படின்னு சொல்கிறோம். மற்றதெல்லாம் என்னுடைய சொல்லுவோம். இங்கே நான் 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 என்று மார்தட்டும் பெருமாளை சொல்கிறது போல நான் சொல்லி வந்தது. ஆனால் அதில் இன்னொரு தப்பும் பண்ணுவோம் நம்ம அறியாமல். என்னுடைய உடம்பு சரியில்லைன்னு வேற சொல்லுவோம். நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம். நான் சரியில்லைன்னா அப்படி பார்ப்பாங்க, என்ன ஆச்சு தெரியலையே சொல்லு இல்லையா? ஆக இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களை நான் என்று நினைத்து விட்டோம். இவை உடல் மனம் சொல்லி சொன்னா இவைகள் எல்லாம், இந்த உடல் மனம் எல்லாம் என்னால் பார்க்கப்படுபவை என்ற அறிவும் அவர்களுக்கு இல்லை. அந்த அறிவும் இல்லை. என்ற அந்த உடலை நான் அறிகின்றேன், மனதை நான் அறிகின்றேன், புத்தியை நான் அறிகின்றேன். எப்படி தெரியுது? என்னுடைய உடம்பு எனக்குத்தானே தெரியும்னு சொல்கிறோம். என்னுடைய மனது எனக்குத்தானே தெரியும்னு சொல்லி சொல்கிறோம். என்னுடைய புத்தி எனக்குத்தானே தெரியும்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஆகினால இந்த உடல் மனம் என்றால் பார்க்கப்படுகின்றது என்ற அறிவு கூட இல்லை. அந்த அறிவை விடுத்து இவைகளே நான் என்று வேறு நினைத்து விட்டோம். இவைகளே நான் என்று வேறு நினைத்து விட்டோம். ஆக இவன்தான் அஞ்ஞானி சொல்லி சொல்றார். இவனுடைய அறிவு எவ்வளவு தூரம் போயிருக்கு சொல்லி சொன்னான், உடல் மனதிற்கு மேல் போகவில்லை. உடல் மனதுக்கு மேல அவனால சிந்திக்க கூட இல்லை. காரணம் அவனுக்கு சாஸ்திர ஞானம் இல்லை, பல காரணங்கள்.
சாஸ்திர ஞானம் இருந்தால் கூட அடிக்கடி மாறிடுறமே, போயிடுறது. ஆக செயலற்ற நைஷ்கர்மியமான ஆத்ம தத்துவத்தை அறியாதவன். இங்கு நைஷ்கர்மியம் என்பது ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லட்சணம். ஆமாம், இது ஞாபகத்தில் வைக்கணும். நைஷ்கர்ம சித்தி அப்படி ஒரு நூல் இருக்கு, சித்தி கிரந்தம் இருக்கு. ஆக செயலற்றது பூர்ணமானது ஆத்மா, எங்கும் நிறைந்துள்ளது அந்த பிரம்மம் அல்லது பரம்பொருள். அந்த ஆத்ம தத்துவத்தை அறியாமல் அனாத்மாவை, உடல் மனதை நான் என்று நினைத்துள்ளவன் அவன் யார்? அஞ்ஞானி, ஞானம் இல்லாதவன். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது? இந்த அனாத்மா இருக்கே, உடல் மனம், இது என்றைக்குமே செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதனுடைய இயல்பு இயற்கை செயல்பட்டு கொண்டிருப்பதுதான் உடல் மனம் எல்லாம். ரெஸ்ட் என்பது அனாத்மாவுக்கு கிடையாது. ஒருத்தர் சொன்னார், ரெஸ்ட் அல்லது ஓய்வு என்பதும் ஒரு வகையான செயல்தான் சொல்றார். ஓய்வு நம்ம சொல்றோம், நான் இப்போ என்ன பண்றேன், ஓய்வு எடுத்து கொண்டு உள்ளேன், அது என்னப்போ? அதுவும் ஒரு வகையிலே செயல்தான் சொல்லிடுறேன். நான் செயல் செய்து கொண்டுள்ளேன், நான் ஓய்வு எடுத்து கொண்டுள்ளேன். ஆக ஓய்வு என்பது அனாத்மாவுக்கு இல்லை, இது ஒரு கருத்து. அடுத்த, ஆத்மா என்றைக்குமே செயல்படுவதே இல்லை. அனாத்மாவுக்கு செயலின்மை இல்லவே இல்லை. இது ரெண்டு வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்மா என்றைக்கும் செயல்படுவதில்லை, அனாத்மாவுக்கு செயலின்மை இல்லவே இல்லை. அனாத்மா எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதான் சொன்னேன், இந்த சரீர மனது உடலுக்கு எங்க ஓய்வுன்னு கேட்டார். ஆக ஓய்வில்லாத உடல் மனதை நான் என்று உள்ள அந்த எண்ணத்தின் காரணமாக அஞ்ஞானிக்கும் செயலின்மை இல்லை. இப்போ உடல் ஓய்வு எடுத்துட்டு வச்சுக்குமே, நல்லா தூங்குறோம், மனசும் ஓய்வு எடுத்துடுது அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம் உறக்கத்தில். ஆனால் உடல் உள்ள செயல் நடக்கிறதா இல்லையா? ஹார்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, நின்றுடுமா? வயிற்றில் என்ன ஆகுறதுன்னா, நல்லா சாப்பிட்ட அந்த உணவு இருக்கே, நல்லா ஜீரணம் ஆகிட்டு இருக்கு, அது தெரியுதா நமக்கு? உடலில் நடந்துகிட்டு இருக்கு, செயல் நடந்துகிட்டு தானே இருக்கு. ஆக உடல் உறுப்புகள் ஓய்வெடுத்தால் என்ன ஆகுன்னா, காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு காப்பி கேட்குற ஒரு காப்பி கேட்கலன்னு என்ன பண்ணுவாங்க, 2 குரல் கொடுப்பாங்க, கிட்ட வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கள். வாப்பா வாப்பா, அடுத்த வேலை நமக்கு இருக்கு, அவர் போனவர் போயிட்டார், என்ன பண்ணுறது, வாவா, அவ்வளோதான். அதான் நடக்கிறது உலகத்தில். எவ்வளோ வேண்டியவங்களா இருந்தாலும் தகவல் வந்தால் என்ன பண்ணுறோம், முந்திலாவது உடனே போவோம், கூடவே இருப்போம், நாள் கணக்கில் இருப்போம், முடிகிற வரைக்கும் இருப்போம். இப்போல்லாம் அப்படி இல்லை. அவரோட வாழ்க்கை அவ்வளோ வேகமாக இருக்கும். முதல் கேட்குற கேள்வி, எப்போ எடுக்க போகிறீங்க, டைம் சொல்லுங்க, நேராக நான் அங்கேயே வந்துடுறேன், அப்படியே போய்டும். அப்படி தானே இருக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கை ஓடி. ஆனால் இன்னும் கூட இங்கே இந்த ஏரியாவில் கிராமங்கள் அப்படி யாருன்னா ஆயிட்டாங்கன்னு சொன்னால் இருக்கிறாங்க, ஒரு கட்டுப்பாடாக இருக்காங்க முடிகிற வரையிலும். அதனால் சில சிரமங்கள் இருக்குது. வேலைக்கு வரலைன்னா கேட்டோம்னா எங்கள் ஊரில் கேதம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். கேதம்ன்ற வார்த்தை இங்கே வந்து தான் கேள்விப்பட்டோம் அப்படி சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் இருக்கு. ஆகவே ஓய்வில்லாத உடல் மனதை நான் என்று கருதுகின்ற எண்ணத்தின் காரணத்தினால் அஞ்ஞானிக்கும் ஓய்வு செயலின்மை இல்லை. உடல் உறுப்புகள் ஓய்வு எடுப்பதில்லை. உடல் மனம் செயல்படும் பொழுதும் அந்த நேரத்தில் கூட நான் செயல்படுகின்றேன் என்று தான் நாம் நினைக்கின்றோம். உடல் மனம் செயல்படுவதை கூட நான் செயல்படுகின்றேன் என்று தான் நினைக்கின்றோம். ஆகவே அவன் எப்பொழுதும் அனாத்மாவுடன் தான் செயல் செய்து கொண்டுள்ளான். அப்படி செயல் செய்து கொண்டு உள்ளவனாக நினைக்கின்ற நினைவே இருக்கே, அந்த நினைவை அவன் நினைக்க முடியுமே தவிர செயலற்ற ஆத்மா நான் என்ற எண்ணத்தில் அவனால் இருக்க முடியாது. உடல் மனது செயல்படுவதை நான் செயல்பட நினைக்கிறான். செயலற்ற ஆத்மா நான் என்று அவன் நினைப்பதும் இல்லை, நினைக்கவும் முடியாது. காரணம், அனாத்மாவில் நான் என்கின்ற புத்தி உள்ளவரை அவன் எப்பொழுதும் செயல் செய்து கொண்டு இருப்பவன் தான். ரொம்ப எளிமையான வார்த்தைகள் அழகாக சொல்றார். ஆகவே அஞ்ஞானியால் செயலற்று இருக்க முடியாது. அது எப்படி தெரியுது உங்களுக்கு சொல்லி சொன்னா, தூங்கும் பொழுது நான் தூங்கினேன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா?
சும்மா இருக்கும்போது சும்மா இருந்தேன்னு சொல்லி சொல்கிறோம், நான் பேசினேன்னு சொல்லி சொல்கிறோம், நான் பேசாமல் இருந்தேன்னு சொல்லி சொல்கிறோம். ஆக பேசுவதும் ஒரு செயல், பேசாமல் இருப்பதும் ஒரு செயல் தான். பேசுவதும் ஒரு செயல், பேசாமல் இருப்பதும் ஒரு செயல் தான். ஆக அமைதியோ அமைதி இன்மையோ எது நடந்தாலும் செயலாகவே அவன் கூறுகின்றான். அதிலிருந்து தெரிகின்றது. இதிலிருந்து உடல் மனம் என்னவெல்லாம் செய்ததோ அதை தான் செய்ததாக கூறிக்கொண்டே இருப்பானே தவிர செயலற்றவனாக அவனால் இருக்க முடியாது. எந்த அளவில்? உடல் அளவில், மனதளவில். ஆனால் ஞானி எப்படி? ஞானியானவன் செயலற்றவனாக இருக்க முடியும். காரணம், நான் ஆத்மா, நான் உடல் மனம் இல்லை என்ற ஞானத்துடன் இருப்பதனால். உடல் மனம் செயல்பட்டாலும் ஆத்மா செயலற்றது என்ற அறிவுடன் இருப்பதனால் அவனால் செயலற்றவனாக இருக்க முடியும். உடல் மனம் செயல் செய்து கொண்டிருக்கின்றது, நான் செயலற்றவன் என்று புரிந்து இருப்பதனால் அவனால் செயலற்று இருக்க முடியும். ஞானி செயலற்று இருப்பான்னு சொல்லி சொன்னா அவன் சரீரத்தை மனதை வைத்து சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. உடல் மனம் செயல்படும் பொழுதும் அது சரீர மனதினுடைய தர்மம். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். தத்துவ விசாரத்தில் செயலை பற்றிய விஷயத்தில் ரொம்ப. உடல் மனம் செயல்படும் பொழுதும் அது சரீர மனதினுடைய தர்மங்கள். நான் ஆத்மா என்று புரிந்த ஞானத்தினால் நான் கர்த்தா இல்லை என்று புரிந்து கொண்டுள்ளான். ஆக செயலற்ற ஆத்மாவை நான் என்று புரிந்து கொண்டதால் ஞானி செயலற்று இருக்க முடியும். ஆத்மா ஒரு நாளும் செயல் செய்ததே இல்லை. ஏமாந்து ஒரு நாளைக்கு ஆத்மா செயல் செய்திருமான்னா இல்லைன்னு சொல்றார். அஞ்ஞானி எப்பொழுதும் செயல் செய்து கொண்டிருக்கும் அனாத்மாவை தான் என்று புரிந்து கொண்டதால், மறுபடியும் சொல்றேன் பாருங்க இந்த வார்த்தைகள்லாம். அஞ்ஞானி எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் அனாத்மாவை தான் என்று புரிந்து கொண்டதால் அவனால் செயலற்று ஒரு நாளும் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. ஆக அஞ்ஞானி செயல்பட்டு கொண்டே இருப்பான், ஞானி செயல்பட மாட்டான். இது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, கஷ்டித் சொன்ன இடத்துல ஞானி அஞ்ஞானி என்று சேர்ந்து பொருள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஞானியாகட்டும் அஞ்ஞானியாகட்டும் செயல்படாமல் இருக்க முடியாது. இந்த வார்த்தை கவனிக்கணும். ஞானியாகட்டும் அஞ்ஞானியாகட்டும் அவர்கள் செயல்படாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றார், சரீர மனதின் அடிப்படையில் ஏதோ ஒரு செயல் நடந்து கொண்டுதான் இருக்கும், செயல்பட்டு கொண்டுதான் இருக்க முடியும். சரீர மனதை யாராலும் செயல்படுத்தாமல் இருக்க முடியாது. இது முக்கியமான கருத்து. இதெல்லாம் அழகா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இதெல்லாம் அடிப்படையில் புரிய வேண்டிய கருத்துக்கள். இதெல்லாம் ஞானியோ அஞ்ஞானியோ உடல் மனதை செயல்படுத்தாமல் இருக்க வைக்க முடியாது. ஆமா, ஞானியா இருந்தாலும் அஞ்ஞானியா இருந்தாலும் பசி எடுத்தா சாப்பிடணும், யாருன்னா கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும், யாருன்னா இதில் கேட்டால் பதில் சொல்லணும், இங்கே வேணும்னா நடந்து போகணும், இருக்கத்தானே இருக்கும். அதெல்லாம் செயல்படாமல் இருக்குமா? உடல் மனதை செயல்படாமல் இருக்க வைக்க முடியுமா? அது சாஸ்திரங்களை முறையாக நம்ம படித்து ஒழுங்காக கேட்டோம்னா தான் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்திடும். இவைகளில் ஏற்படுகின்ற நாம் புரிதலில் ஏற்படுகின்ற முரண்பாடுகளால் தான் என்ன பண்ணுறோம், வேறு வேறு கருத்துக்கு முடிவுக்கு வந்து விடுகின்றோம். சரீர மனதை யாராலும் செயல்படுத்தாமல் இருக்க முடியாது. ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த கருத்து புரியாததனால்தான் யோகிகள் என்று சொல்லப்படுபவர்கள் யோகத்தில் அந்த யோக பயிற்சியை செய்து முயற்சி செய்து அதை பயன்படுத்தி மனது செயல்பட்டு கொண்டுள்ளவரை மோட்சம் இல்லை, அதை என்ன பண்ண பாறாங்கள் போல் அப்படி அசையாமல் இருக்கவே, அசையாமல் நெடிதிருந்தும் தாய்மனர் சொல்வார். கருங்கள் போல் அசையாமல் நெடிதிருந்து, ஒரு வார்த்தை தாய்மனர் உபயோகப்படுத்துறார். பாறாங்கள் போல் அசையாது நிறுத்தி வைக்கணும் என்று முடிவு செய்தார்கள். அது தவறான கருத்து. அது அப்படி தவறான கருத்து வருவதற்கு காரணம் இந்த ஒரு வரி அவர்கள் புரிந்து கொள்ளாததுன்னு சொல்லி சொல்றார். அதனால தான் இவ்வளவு தூரத்துக்கு நீட்டி இழுத்து 2 முறை 3 முறை சொல்ல வேண்டியது. ஆக ஞானியோ அஞ்ஞானியோ உடல் மனம் அனாத்ம அடிப்படையில்
செயல்படாமல் இருக்க முடியாது. பிறகு சந்நியாசம் என்றால் என்னவென்றால் செயல் மாற்றப்படுகின்றது, கடமைகள் மாறுகின்றது. இல்லறத்தில் கர்மயோகம், சந்நியாசத்துக்கு வந்தால் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். சாஸ்திரத்தை கேட்பதும் புத்தியில் செயல்படும் செயல் தானே, புத்தி செயல்படுவது தானே. இது ஒரு விளக்கம். ஆக கிரகஸ்தர்களாக இருந்தால் கர்மயோகம், சன்னியாசியாக இருந்தால் ஞான யோகம். சன்னியாசத்துக்கு வந்து ஞான யோகம் பண்ணலன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றது? இது ஒரு விளக்கம் முதல் வரிக்கு. அடுத்து இரண்டாவது வரி பார்ப்போம். இது அஞ்ஞானிகளுக்கே பொருந்தும் இந்த வரி கருத்து. ஹெவசக காரியத்தை தன் வசமின்றியே செயலில் செய்விக்கப்படுகிறார்கள். யார்? சர்வர், எல்லாரும், எல்லா அஞ்ஞானிகள். யார் ஈடுபடுத்துகிறார்கள்? எது ஈடுபடுத்துகின்றது? பிரகிருதி ஜெயிர் குணைஹி, மாயையில் இயற்கையில் உள்ள 3 குணங்களின் வசத்தினால். சில நேரம் அமைதியா இருக்கும், சத்துவத்தில் இருக்கும், இது நல்ல விஷயங்களை கேட்குறோம், ஜெபம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், மனசு அமைதியாக இருக்கும். சில நேரம் அமைதியாக இருக்க முடியல, ஏதோ செயல்படுறோம், காரியங்களை பண்ணுறோம். சில நேரத்தில் ரெண்டும் பண்ண முடியல, அப்படியே என்ன பண்ணுறோம்? ஆமாம், அவ்வளோதான், நிர்விகல்ப சமாதி தான். சத்தமில்லாத இருந்தால் சரி, அது வகுப்புலையும் வந்துடும். சில நேரத்தில் தூக்கம், தமோகம். ஆக 3 குணங்கள் சத்துவ ரஜஸ் தமசினால் செயல்படுத்தப்படுகிறார். சத்துவம் என்றால் அறிவுடன் கூடியது, ரஜஸ் என்றால் எப்போ பார்த்தாலும் எதனா செயல்பட்டு கொண்டே இருப்பது, செயல்கள், ஆக்டிவிட்டிஸ். தமோ என்றால் அஜ்ஞானம், மோகம், மயக்கம். 3 நமக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, ப்ரீடாமினெண்ட்டாக இருக்கலாம். ஆமாம், அது நம்ம குணத்திரை விபாக யோகத்தில் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் வரும்போது அங்கே கூட பார்க்கலாம். ஆக இந்த 3 குணங்களின் தூண்டுதலால் எல்லா ஜீவராசிகளும் செயல்களில் அவர்கள் வசமின்றிய ஈடுபடுத்தப்படுகிறார்கள் சொல்லிட்டார். நம்ம மேலே இல்லை தப்பு, அந்த குணத்தினுடைய தன்மைகள். தன்னையே நோவனும் பிறரையே நோவனும் தற்காலம் அதை நோவனும் பந்தமானது தந்த வினையே நோவனும் பரமார்த்தம் ஏதும் வரியன்னு சொன்னது போல. உன்னை சொல்லி குற்றமில்லை, அவ்வளோதான். என்ன சொல்லி குற்றமில்லை, பிரகிருதியை தான் சொல்லணும். காலன்றது பிரகிருதின்னு சொல்லிவிடுங்க, குணங்கள் மேலே படியை போட்டிருந்தோம், அவ்வளோதான். அதுதான் நம்ம ஆற்றி படைக்கின்றது. ஆகவே என்ன, பொறுப்பற்று இருப்பது தான் மோட்சத்திற்கு காரணம் என்று நாம் நினைக்க கூடாது. ஆமாம், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அப்படிலாம் எண்ணம் இருக்கு. நம்ம அடிக்கடி சொன்னோம் பாருங்க, பொறுப்பற்று இருப்பது தான் மோட்சம், அதுதான் சன்னியாசம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சன்னியாசி ஒரு பொறுப்பு இருக்கு. என்னென்ன, சன்னியாசி இருப்பதே ஒரு பொறுப்பு தான். ஆமாம், பெண்டு பிள்ளை இல்லாதவன், பிழைக்க வழி அறியாதவன், சண்டையினால் வீட்டை விட்டன் தங்கமே சாமியாராய் போனாரடி ஞானத்தங்கம். அங்கே போய் 2 அடி கிடச்சுன்னா மாமியாராய் திரும்பி வந்தாரடி ஞானத்தங்கம்னு சொல்ல வேண்டியதுதான். ஆமாம், அது அவ்வளோ சுலபம் இல்லை. அங்கே போய் உட்காந்து இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஐயோ, எல்லாரும் அங்கே போகிறாங்களே, இங்கே போகிறாங்க, எல்லாரும் எங்கே ஒன்றா போகிறாங்களே, எந்த ஹோட்டலுக்கு ஒன்றா போகிறாங்களே, எங்கே ஒன்றா சாப்பிட்றாங்களே, சினிமாலாம் போய் பார்க்குறாங்களே, அங்கெல்லாம் போகிறாங்க, நம்மளால் முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டுன்னு வச்சுங்களேன், மனசு இங்கே உட்காந்து ஏங்கிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நினச்சி தவிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால தான் ரொம்ப ஜாகிரதையாக தான் சன்னியாசின்னு கேட்டாவே ரொம்ப ஜாகிரதையாக தான் பெரியவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. சாமி, நான் ஆசிரமத்துக்கு வந்துடலான்னு இருக்கிறேன், வந்துடலாமான்னு கேட்டேன், லாமான்னு அந்த பக்கம் தள்ளி விட்டுருவாங்க, அங்கேயே இருந்துடுவாங்க. ஆமாம், நீ லாமாவை ஆக வேண்டாம், லாமாவை அங்கேயே இருந்துடுவாங்க. வந்துடுறேன்னு சொன்னாவே கொஞ்சம் யோசிப்பாங்க, பார்ப்பாங்க. ஆமாம், வரலான்னு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா நீ செவத்துக்கு அந்த பக்கமே இருப்பா, நீ வந்து போய்க்கோ. அதுதான் உண்மை. வந்துட்டு அவஸ்தைப்படக்கூடாது. அவங்களுக்கும் அவஸ்தை, அந்த சாமியாருக்கும் அவஸ்தை, குருநாதருக்கும் அவஸ்தை. தாடி வைத்து முடி வளர்த்து சன்னியாசி என்று ஒரு பேருமிட்டு ஓடித்திருந்தும் உலகம் இவர்களை ஞானியர் என்று ஒப்புவதாரடி ஞானப்பெண். எல்லாரும் பாடி வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு காரணம் கிடைச்சிடுது, ஏதோ ஒரு காரணத்தினால ஓடி போய்ட்றாங்க, கிடைக்காதுன்னு. அப்புறம் கிடைச்சதுன்னா திரும்பி வந்துடுறாங்க. இந்த ஏக்கம் இருக்கக்கூடாது. அதனால தான் ரொம்ப யோசிச்சு ஜாகிரதையாக பார்த்து அப்புறமா சாஸ்திரங்களை சொல்லி கொடுத்து, உனக்கு முடியுமாப்பா சொல்லி கேட்டு பிரம்மச்சரிய தீட்சை கொடுத்து, அதுக்கப்புறம் அவன் போய் சொல்லணும்.
சாமிஜி என்னால் இந்த சாதனங்கள் இருக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆகினால நீங்கள் எனக்கு சன்னியாசம் கொடுக்கலாம் நாம் போய் சொன்னோம்னா சரி கொடுக்கலாம் பார்க்குறப்பான்னு சொல்லிட்டு அவரை கொஞ்ச நாள் விட்டு வைப்பார். அதுக்கு தான் என்ன போவாங்கன்னா சைவ மடங்கள்லாம் ஒரு பழக்கம் இருக்குது சொல்லுவாங்க. யாராவது அப்படி வந்தாருன்னா அவருக்கு சமய தீட்சன் மந்திர தீட்சையை கொடுத்து ஒரு யாத்திரை காவி, இந்த காவி இல்லை அது ஒரு மாதிரி இருக்கும், இந்த யாத்திரை காவியை கொடுத்து காசி வரைக்கும் போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு யாத்திரைக்கு அனுப்பிடுவாங்க. போகிற வழியில் சில இடங்கள்லாம் இங்கே எங்கெல்லாம் போய் சேத்திர தரிசனம்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு வர்றதுல நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒரு சௌகரியம் இல்லாத கையில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லாத போயிட்டு வரக்கூடிய நிலையில் வந்தார்னா அவர் தம்பிரான் சுவாமி, இல்லைன்னா கம்பிரான் சுவாமி. ஆமாம், கம்பி நீட்டிட்டாருன்றாங்க, அது போல் கம்பிரான் சுவாமி. ஆமாம், பெரிய பொறுப்பு அது. ஆகவே பொறுப்பற்று இருப்பதுதான் மோட்சத்துக்கு காரணம் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஒரு சுவாமி நார்த்தில் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஆசிரம காம்பவுண்டை விட்டு அந்த வாழ்க்கைக்கு வந்தவர் போனதே இல்லையா. ஏன் ரமண மகரிஷி பார்த்தோம்னா முதல்ல நேராக போகும்பொழுது போய் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணது, அதுக்கப்புறம் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணவும் போகலை, கிரிவலெல்லாம் வந்திருப்பார், திருவண்ணாமலைட்டு போகவே இல்லை அவர். அங்கே போனேன் இங்கே போனேன் அதை தரிசனம் பண்ண இதை தரிசனம் பண்ண கிடையவே கிடையாது. ஏன்? புரிய வேண்டியது புரிஞ்ச பிற்பாடு எல்லாம் ஒன்று தான். இந்த இடத்துக்கு இல்லாத இந்த மண்ணுக்கு இல்லாத புனிதம் வேற எங்கே பெருசாக புனிதம் இருக்கு? எல்லாம் ஒரே புனிதமுடையது தான். அப்படி வர்ற ஞானத்தினால. இப்போ அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஞானத்தினால புரிதலினால் வரக்கூடிய ஒரு அமைதி, நிறைவு, திருப்தி ஒரு வாழ்க்கையில் பார்த்தா தெரிகின்றது. அதில் சுற்றுறது கூட என்னென்னா அதுவும் கூட மனதில் ஏதோ இருக்கிற ஒன்று. அந்த மனம் ஓடுற வரைக்கும் ஓடட்டும், சுற்றி வர்றோம். அப்புறம் அந்த மனசு என்ன பண்ணும், ஓடி அப்புறம் உட்காரணும். ஆக பொறுப்பற்று இருப்பது தான் மோட்சத்துக்கு காரணம் என்று நாம் நினைக்கக்கூடாது, தவறு. நம்மை சுற்றி எவ்வளவு நடந்தாலும் எதையும் நான் செய்யாதவன் என்கின்ற ஞானம்தான் மோட்சத்தை தரும். நம்மை சுற்றி எவ்வளவு நடந்தாலும் நான் எதையும் செய்யாதவன், நான் அகர்த்தா அபோக்தா. நான் என்றால் இங்கு நான் என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஆத்மா. இந்த அனாத்மா என்றும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஞானியும் அப்படியே செயலை செய்விக்கப்படுகின்றான் அவன் வசம் என்று சொன்னான். ஞானி விஷயத்தில் அவசக என்பதை வேறு விதத்தில் பொறுத்தரணும்னு சொன்னான். செயலை சரீரத்தின் வசத்துக்கு விட்டு விடுகின்றான். எப்படி மனிஷா பஞ்சகத்தில் பிராரப்தாய சமர்ப்பிதம் சொன்னார், பிராரப்தத்தின் கையில் ஒப்படைத்து விடுகின்றான். அந்த காலத்தில் கட்டுமரம் பாய்மர கப்பலில் என்ன பண்ணுமா, காற்று அடிக்கிற திசையில் அவன் போக வேண்டிய இடம் இருந்தனா பாய்மரத்தை இறக்கி விட்டு உட்காந்தானா அந்த திசையை நோக்கி தானாக போங்க, துடுப்பு போட வேண்டியதில்லை. அதுபோல பிராரப்தத்தின் கையில் வசத்தில் ஒப்படைத்து விட்டு அவன் ஆடிட்டு இருக்கிறான். அது ஞான நிஷ்டையினுடைய லட்சணம். அது எங்கே இருந்தாலும் என்ன அடிக்கிற காற்று என்ன பண்ணும், ஒரு சமயத்தில் கொண்டு போய் கோபுரத்தில் உட்கார வைக்கும், அப்புறம் அடுத்த காற்றை அதை கொண்டு வந்து என்ன பண்ணும், தரையிலையும் போட்டுடும். ரெண்டுமே அப்படிதான். பிராரப்தாய சமர்ப்பித்தம். இந்த வார்த்தை, இந்த அர்த்தம்லாம் மனசுக்குள்ள நல்லா சென்று தங்கி தச்சு அமைதியாக இருக்கணும். அதுதான் ஞான நிஷ்டையினுடைய அடையாளம். ஆக செயலை சரீரத்தினுடைய வசத்துக்கு விட்டு விடுகின்றான். இங்கே அக்ஞ என்ற வார்த்தையை அஜ்ஞானி என்று இரண்டாவது அறிவில் பொருள் சொல்லணும். ஆக செயல்களை துறப்பதனால் உனக்கு சித்தி கிடைக்காது, கடமைகளை உன்னால் விடவும் முடியாது. எதுவரை? அஜ்ஞானியாக இருக்கும் வரை. ஆகவே அர்ஜுனானி யார் சொல்லணுமா? அஜ்ஞானி தான். நீ செயல்களை செய்விக்கப்படுவாயை தவிர கடமையை உன்னால் துறக்க முடியாது. ஞானி ஆனாலும் கூட உடல் மன தர்மங்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். உயிர் இருக்கே. ஆத்மாவாகிய நான் அகர்த்தா அபோக்தா என்ற ஞானத்தினால் அவன் தன்னை செயல்களுக்கிடையில் இருந்தாலும் கூட அவன் என்ன பண்றான், இது மனம், உடல், புத்தி என்ற தர்மங்கள் என்று அவன் பாட்டுக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப நல்ல அழகான ஸ்லோகம் இது, நல்ல கருத்துக்கள் அடங்கிய ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம் படித்தாலும் இப்படி தான் தெளிவாக விளக்கமாக கொஞ்சம் பார்க்கணும். ஆக அஜ்ஞானியாக இருக்கும் வரை நீ கடமையை துறக்க முடியாது. அடுத்த ஸ்லோகத்தில் இன்னொரு கருத்தையும் சொல்லி அர்ஜுனுடைய கடமையை துறக்க நினைக்கின்ற எண்ணத்தை, புத்தியை நீக்குகின்றார். 6வது ஸ்லோகம்.
கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரச உச்யதே. கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரச உச்யதே. செயலற்ற நிலையை நீ எடுத்துக்கொண்டால் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு பதிலாக அது உன்னை வீழ்ச்சிக்கு கொண்டு சென்று விட்டுவிடும். பக்குவம் இல்லாமல் உடல் அளவில் செயல்களை துறக்க முயற்சி செய்தால் மனதளவில் அது இருக்கும், உன்னால் அவைகளை துறக்க முடியாது. ஒருத்தர் ஆசிரமத்துக்கு வந்துட்டதுனாலே அவருக்கு எல்லாம் வந்துடுச்சுன்னு சொல்ல முடியுமா? அங்கே வந்துட்டு அந்த தர்மங்களை அவர் கடைபிடிக்கணும். காலையில் கோபூஜைக்கு வரணும்னா வரணும், காலையில் அந்த ஜபம் பண்ணணும்னா பண்ணணும், பாராயணம் பண்ணணும்னா பண்ணணும், சில உடற்பயிற்சிகள் செய்து உடல் ஆரோக்கியம் வச்சுக்கணும் அதுவும் பண்ணணும், அப்புறம் வகுப்புக்கு வரணும்னா வரணும், அப்புறம் ஆசிரமத்துக்கு சில செயல்கள் செய்யணும் அதையும் செய்யணும். வந்துட்டேன் அப்படி இல்லை. அப்படி இருந்தோம்னா வீட்டில் இருக்கிற போல தான் அர்த்தம். அப்புறம் எதுக்கு இங்கே இருக்கணும்? அது இருக்கு இல்லையா? இங்கே வந்து ஆசிரமத்து ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அதனால தான் சொல்லுவோம் லைஃப் ஸ்டைல் இருக்குது, அதுக்கு லைஃப் இல்லைன்னு சொல்லுவோம். லைஃப் ஸ்டைல்லேருந்து லைஃப் இல்லைன்னு என்ன பண்ணுற? லைஃப்ன்றது என்ன? அதை கடைபிடித்தல் சொல்லி அர்த்தம். வீட்டில் நம்ம எப்படி வேணா இருப்போம், அதுவே கூட அம்மா சில நேரத்துக்கு சத்தம் போட்டுரும். ஆமாம், நேரத்துக்கு எந்திரிச்சு சாப்பிட்லன்னா அடுத்து நான் செய்யணும், எத்தனை நேரத்துக்கு எப்போ சாப்பிட போகிறேன், அதெல்லாம் அடுத்த வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு வேணும். இந்த லைஃப் ஸ்டைலுக்கு லைஃப் கொடுக்குறது யாருன்னா, லைஃப்னா அதுக்கு உயிர் ஜீவன் இருக்கணும். அதுதான் ஆசிரமத்தினுடைய ஜீவன். ஒரு ஆசிரமம் ஜீவனாக இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அந்த லைஃப் ஸ்டைல் நம்ம கடைபிடிக்கணும். பூஜை யாருக்குன்னா வெளியிலேருந்து வரவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு தான். காலையில் நடக்கிற பிரார்த்தனைகள் ஜபங்கள் எல்லாம் யாருக்குன்னா நமக்கு தான். அந்த மனசுக்கு வரணும், அதுக்கு பழகிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் கூட பழகிட்டு இயல்பாயிடுச்சு. நம்மளால் அப்படி இருக்காமல் இருக்க முடியாது, வராமல் இருக்க முடியாது. எல்லாமே அப்படி தான். ஆக பக்குவம் இல்லாது உடல் அளவில் செயல்களை துறக்க நினைத்தால் மனதளவில் அது மனதில் இருக்கும், முன்னால் உண்மையில் துறக்க முடியாது. ஆக துரத்தல் என்பது 2 நிலைகளில் நிகழ வேண்டும். ஒன்று உடல் அளவில், இரண்டாவது மனதளவில். உதாரணம் சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு பரீட்சை நேரத்தில் என்ன பண்ணுவோம்? டிவி பார்க்காது, விளையாட போகாது, பரீட்சையில் இருக்கும். அதுக்காக டிவி பார்த்து விளையாடுறது விட்டுடுச்சு நான் சொல்லுவோம். ஏதோ ஃபிசிக்கலாக விட்டுருக்கு அந்த நேரத்துக்கு, பிற்பாடு என்ன பண்ணாது எடுத்துக்கும். ஆக துரத்தல் எப்பொழுது பூர்த்தி ஆகும்னு சொன்னால், அந்த பொருளில் உள்ள பற்று ஃபிசிக்கலாக விட்டு இருந்தால் கூட மனதில் வந்த பற்றையும் மனதளவில் நீங்கும் பொழுதுதான் முழுமையான துறந்தவர்கள் ஆவோம். இல்லை என்றால் மனதிலே நினச்சிக்கிட்டு உட்காந்துருப்போம், ஃபிசிக்கலாக நம்ம டிஸ்டன்ஸாக இருப்போம், விட்டு இருப்போம். இல்லைன்னா விட்டன்றதை விடாத பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். விட்டுட்டேன் அப்படின்னா நீ விடலைன்னு அர்த்தம். என்னத்தை விட்டோம் ஒரு வகையில் பார்த்தா? பாரனைத்தும் பொய்யானவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்க அரிதறிது மனத்துறவும் அப்படியே மானா இவற்றால் உனக்கு இசைந்தவாறு ஒன்றே ஓர் சொல்லுவார். உடனே அந்த நேரமே மொத்தத்தை தூக்கி போட முடிஞ்சது. பிற்பாடு அதையே விட்டுட்டோமேன்னு சொல்லி நினைச்சிருப்பார். ஆனால் இல்லவே இல்லை. அதுதான் துறவு. செல்வ பத்ரகிரி பட்டினத்தார் பண்புணர்வு என்னாலும் சொல்லுவார். தாய்மன்னர் சொல்றார் பத்ரகிரியாரை பற்றியும் பட்டினத்தாரை பற்றியும் அவங்களோட துறவு உயர்ந்தது சொல்றார். ஆகவே மனதில் பக்குவமின்றி உடல் அளவில் பொருள்களில் இருந்து மட்டும் விலகி அதை துறந்தால் என்ன ஆகும் என்று பகவான் இங்கு எச்சரிக்கின்றார். அப்படி துறந்தா என்ன ஆகுமா? அழகா ஒருத்தர் உதாரணம் சொன்னார். கார் நல்லா வேகமா போயிட்டு இருக்கு, எக்ஸலேட்டரில் கால் நன்கு அழுத்தி வச்சிருக்கோம். இன்னொரு கால் சும்மா இருக்குன்னு பிரேக்கில் போட்டால் என்ன ஆகும்?
அது போல ஆயிடுற. நல்ல உதாரணம் தான் பாருங்க. அந்த நிலை ஆகிவிடும். ஆக மனதில் அதிகமான ஆசையை வைத்துக்கொண்டு, பக்குவம் இல்லாமல் மனதில் அழுக்கு நிறைய வைத்துக்கொண்டு நான் கடமையை துறக்கின்றேன் என்று சொன்னால், வெளித்தோற்றத்தில் அவர் கடமைகளை உடல் அளவில் துறந்து விட்டான். ஆனால் மனது அளவில் அவன் அந்த பொருளில் உள்ள ஆசையை துறக்கவில்லை. ஆக பகவான் இங்கே எச்சரிக்கை பண்றார். அப்படி இருந்தால் நீ நாசத்தை தேடிக்கொள்கின்றாய் என்ற அர்த்தம் சொல்றார். சந்நியாசத்துக்கு முன் அவன் நன்கு பக்குவப்படவில்லை என்றால், அப்போ சந்நியாசம் அவனை உயர்த்துவதற்கு பதிலாக அவனை தாழ்த்திவிடும். அதுதான் சொன்னார். உதாரணம் என்னன்னா, 8வது படிக்கிற பையனை கொண்டு போய் +2 அல்லது டிகிரி கிளாஸ்ல உட்கார வச்சு என்ன ஆகும், அந்த கதின்னு சொல்றார். ஆக காலம் தருகின்ற பக்குவம் காலம்தான் தர வேண்டும். ஆக பகவான் இங்கு சொல்லுகின்றார், மனதில் உள்ள ஆசைகளை துறக்காமல், சித்த அசுத்தியை துறக்காமல், பக்குவத்தை அடையாமல் நீ உன் கடமைகளை துறந்து சன்னியாச வாழ்க்கைக்கு சென்று விட்டால் நீ மித்தியாச்சாரன் ஆகிவிடுவாய், பொய் ஒழுக்கமுடையவன் ஆகிவிடுவாய், டபுள் பர்சனாலிட்டி, ஹிப்போக்ராட்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க, அப்படி ஆயிடுன்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக வெளிப்படையாக சொல்லிடுறார். அப்போ என்ன, வெளியே சன்னியாசி, மனதின் உள்ளே சம்சாரி, காசிக்கு போகும் சன்னியாசம் குடும்பம் என்ன ஆகும் நீ யோசிக்கணும். அந்த கதி தான் ஆகிவிடும். ஆமாம். ஆக தியாகம் செய்தால் அதன் பலனை அடையணும் இல்லையா? நாமோ துறந்த பலனை நாம் அடையவில்லை என்றால் பரவாயில்லை, அதை விட விபரீதமான பலன் உனக்கு வந்துவிடும். அதனால்தான் நிறைய பேர் விவரம் தெரிஞ்சவங்க சம்பிரதாயத்து வர சுவாமிகள்லாம் யாராவது சன்னியாசம் கேட்க வர்றாங்கன்னா, வா 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 ரொம்ப நல்லது, எனக்கு துணை வேணும்னு சேர்த்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவம் பார்த்து என்னென்ன விசாரித்து, அது நிறைய சம்பிரதாய விஷயங்கள் இருக்குது. அந்த குடும்பத்தில் ஒரே பையனாக இருந்தாருன்னா, சாஸ்திரம் சொன்ன அவங்க தாய் தந்தையர் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கும். அதை பிற்பாடுவா, அது வேறு வகுப்புக்கு வா, ஆசிரமத்துக்கு வந்து போ, எல்லாம் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. முழு வயிறாகி வந்து போகிறது அது எக்ஸெப்ஷன், அது கிடையவே கிடையாது. அதை பற்றி எந்த ரூலும் இல்லை அவனுக்கு. ஆனாலும் கூட இப்படி வந்து அதெல்லாம் பார்க்குறான், பார்த்து தான் சொல்லுவாங்க. அதனால தான் யாரும் ஆசிரமத்துக்கு அதிகமாக நம்ம பிள்ளைங்களை மற்றவங்களை வந்தால், சம்பிரதாயமாக இருக்க குரு இருக்க ஆசிரமத்துக்கு வந்தால் யாரும் பயந்துக்க வேண்டாம், அனுப்பி வைங்க. இன்னும் பக்குவப்படுவாங்க, பண்படுவாங்க, நல்ல பிள்ளைங்களாக வருவாங்க. நிறைய பேருக்கு அதில் வீட்டில் தாய்மார்களுக்கு ஒரு 2 தடவைக்கு மேலே 4 தடவை கோயிலுக்கு போயிட்டால் சாமியார் ஆகிடுவார் பயம். ஆசிரமத்துக்கு 2-3 தடவைக்கு மேலே வந்தால் சன்னியாசி ஆகிடுவார் பயம். ஒன்றும் ஆகாது, ஆக மாட்டார். நமக்கு தேவையில்லாத ஒரு பயம் வேற இருக்கு. அப்படின்னா என்ன பண்ண, நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் 1 மாதத்துக்கு அவரை விட்டுட்டு நீங்கள் அம்மா வீட்டு போய் இருங்க, அவர் என்ன கதி ஆகிறார் பாருங்க. முடியாது, நடக்கிறதில்லை. ஆக இந்த ஸ்லோகம், மருந்து சாப்பிட்டா நோய் போகலனாலும் பரவாயில்லை, அது சைடு எஃபெக்ட் மேலும் வேறு நோய் வந்தால் என்ன ஆகிடும், அதை தான் இங்கே பகவான் எச்சரிக்கை செய்கின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். கர்மேந்திரியாணி சம்யம்ய, கர்மேந்திரியாணி கர்மேந்திரியங்கள், சம்யம்ய கர்மேந்திரியங்களை அடக்கிவிட்டு, கர்மேந்திரியங்களை ஒருத்தன் அடக்கி விட்டான், செயற்கருவிகள் அவைகளை ஒருவன் அடக்கி விட்டான், பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான். பிறகு என்ன செய்கின்றான், ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. யக ஒருவன் ஆஸ்தே இருக்கிறான், கர்மேந்திரியங்களை ஒருவன் அடக்கி அமர்ந்திருக்கின்றான். எப்படி? அர்த்தான், இந்திரியங்களுடைய பொருள்களை மனதில் நினைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறான். அழகா சொல்றார். செயல்களை விட்டுட்டான், அந்த விஷயங்களை எல்லாம் மனதில் நினைத்து கொண்டு அமர்ந்திருக்கின்றான். கண்ணை மூடி தான் இருக்கிறான். கண் மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கருமங்கள் போராடுதுன்னா, கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன நினைக்கிறாருன்னா, வீட்டில் என்ன ஆச்சு தெரியலையா, அவங்க என்ன பண்ணாங்க தெரியல, இப்படி போனாங்களா தெரியல, மார்க்கெட்டு போனாங்களா தெரியல, பேங்க்கில் அது எது எப்படி இது முடிய போகிறது, அது போய் ரினியூவல் பண்ணாங்களா தெரியல, சொல்லிட்டு வந்தோமே. என்னென்ன இருக்கு, நான் சும்மா விஷயம் சொல்கிறேன், நிறைய இருக்கு. 5 பைசா பெறாத விஷயத்தெல்லாம் நிறைய நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம். இந்திரியங்களுடைய பொருள்களை மனதில் நினைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறான் அர்த்தான். ஆனால் வெளியே என்ன செய்துள்ளான்? கர்மேந்திரியாணி சம்யம்ய, கர்மேந்திரியங்களை அடக்கிவிட்டான். ஆனால் அந்த விஷயங்களை மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றான். அப்போது விரதம் சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், ஓப்பனாக சொன்னார், இந்த வருஷம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும்
நான் விரதம் எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஒரு வேளை சாப்பிடுவேன், அல்ல வேறு ஏதோ ஒரு விரதம் எடுத்துக்கிட்டார். ஆனால் அப்போ என்ன ஆச்சு தெரியுங்களா, அந்த வருஷம் வர எல்லா பண்டிகைகளும் வேலைக்கிழமையிலே தான் வந்துடுது. அப்போ என்ன நினைப்பார், எல்லாரும் வடை பாயாசம் மற்றதெல்லாம் உணவுப் பொருளை செய்து சாப்பிடுவாங்க, தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறதுனால ஐயோ நம்ம தெரியாது சொல்லிட்டுமே, இப்போ என்ன பண்ணுறது, சொல்லிட்டதில் வேற ஒரு கௌரவத்தை வேறு நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களே கேட்குறாங்க, பரவாயில்லைங்க நீங்கள் எங்கள் கூட சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இல்லை நான் விரதம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இந்த ஊரில் விரதத்தை விடுறதுன்னா விரதம் விட்டுட்டு வரேன், விரதத்தை விடாதியா பிடிச்சிக்கோ, விரதம் விடுறேன், அது என்ன அர்த்தமா? அதுதான் சொன்னேன், மனதில் ஆசை இருக்கின்றது, அதை செய்ய மாட்டேன் என்று வேறு சொல்லிவிட்டோம், பிறகு அதை செய்ய வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையும் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். சில நேரத்தில் டிவி பார்க்க மாட்டேன், ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிகிட்டு இருப்போம், வீட்டுக்குள்ளே இருப்போம், டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, மற்றவங்க பார்ப்பாங்க, இந்த சத்தம் வேறு காதில் விழும். நமக்கு என்ன, ஐயோ குறை பார்க்காத விட்டுட்டு அந்த சீரியலில் மீது என்ன ஆச்சு தெரியல, அவன் என்ன ஆனா, அவனுக்கு கல்யாணம் ஆச்சா, மருமக வந்தாளா, மாமியார் கழுவி வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சா, என்ன தெரியலையே. வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம், கதவு ஓரமாக திறந்து வச்சு அது வேற கேட்போம். சொல்லுவாங்க, வந்து தான் உட்காந்து கேட்டுங்களேன், எதுக்காக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு நாங்கள் ஒன்றும் நினைக்க மாட்டோம், வாங்க உட்காந்து பாருங்க. நம்ம வீட்டிலே நமக்கு என்ன பார்க்கணுமா போடணுமா, அதில் எதுவும் சொல்லும் போது ரொம்ப ஜாகிரதையாக சொல்லணும், இல்லைன்னா என்ன ஆகிடும். வேண்டான்னா வேண்டாம் தான் இல்லையா, உள்ள வெளியே ரெண்டுத்துல எனக்கு வேண்டாம் தான். ஆக பகவான் இங்கே சொல்லுகின்றார், கர்மேந்திரியாணி சம்யம்ய, வெளித்தோற்றத்தில் விட்டு விட்டான், வேறு வழியின்றி மனதில் அந்த பொருளையே நினைத்து கொண்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், ஓம் நம சிவாயா பதிலாக இதை ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான். ஆமாம், காரணம் என்ன, பக்குவம் இல்லை. அதுமாதிரி எதையும் விடணும்னா பக்குவத்தோடு விடணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது, தப்பு இல்லை, பழகணும், பழகிட்டு அப்புறம் சொல்லாமல் விட்டுடணும். ஆமாம், சில நேரத்தில் நம்ம சில விரதங்கள் எடுத்துக்கும் பொழுது தான் சோதனைக்காவது அதை பற்றி நிறைய விஷயம் டெஸ்டிங்காக நிறைய வரும். அலோ டெஸ்ட் மைக் டெஸ்டிங் சொல்கிற அப்புறம் நமக்கு ஒரு டெஸ்டிங் வந்துடும். மைக் டெஸ்டிங் 1 2 3 சொல்லுவாங்க, நமக்கு 4 5 6 10 எல்லாம் போயிடும் நம்ம டெஸ்டிங். ஆமாம், ஆகவே சோதித்து தான் நம்ம துறக்க வேண்டும். முடியுமான்னு பார்க்கணும், முடியலன்னா ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கணும், என்னால் முடியல, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், குருவனுடைய அருளால் பகவானுடைய அனுகிரகத்தினால் எனக்கு கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தப்பே இல்லை, தப்பே இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், ஒருத்தர் சொன்னார், எவ்வளவு வேகமாக வெளியே வந்தோமோ அவ்வளவு வேகமாக அதை விட உள்ளே திரும்பி சென்று விடுவோம் சொல்கிறார். ஆமாம், அதை விட வேகமாக. ஆக இப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் 48 நாளைக்கு ஐயப்ப மலைக்கு போகிறதுக்கு மாலை போட்டிருக்கோம், ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க கலாச்சாரத்தில். 48 நாள் உணவு உடை இல்லையா, செருப்பின்றி நடக்கிறது, 2 வேளை குளிக்கிறது, பாயில் படுக்கிறது, இல்லை பாய் கூட இல்லை தரையில் படுக்கிறது, எல்லாம் ஒத்திகை தான். எதுக்கு, அடுத்த வாழ்க்கைக்கு, வானப்பிரஸ்தனுக்கோ சன்னியாசிக்கோ எல்லா வாழ்க்கை வரும். பிரம்மச்சரியம் என்பது கிரகஸ்த வாழ்க்கைக்கு ஒத்திகை, கிரகஸ்த வாழ்க்கை என்பது வானப்பிரஸ்தனுக்கு ஒத்திகை, வானப்பிரஸ்தன் என்பது சன்னியாச வாழ்க்கைக்கு ஒத்திகை. எல்லாமே அடுத்தடுத்த வாழ்க்கைக்கு பக்குவத்தை கொடுத்து தள்ளி அனுப்பி வைப்பதற்கான வாழ்க்கை முறைகள். ஆக இந்த விஷயத்தில் நம்ம வெற்றிகரமாக சாதித்தால் எல்லாம் அடுத்தடுத்த வாழ்க்கைக்கு போக முடியும். ஆனால் முழுமையாக விலகுவதற்கு இது பரீட்சார்த்தமாக உதவுகின்றது சொல்கிறார். அப்போ என்ன ஆகும், உள்ளவன் சன்னியாசி, வெளியேயும் அவன் சன்னியாசி தான். அப்படி இல்லைன்னா வெளியே சன்னியாசி, உள்ளுக்குள்ள சம்சாரி, உள்ள சம்சாரி. நல்லா பழகணும்னா உள்ளேயும் சன்னியாசி வெளியும் சன்னியாசி, அந்த வாழ்க்கையில் நம்ம முழுமையாக பிடித்தத்தோடு நம்ம அந்த வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா பலர் முன்னிலை சன்னியாசி ஆகிடலாம், பிறகு பார்த்து கொள்ளலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துடுறாங்க, அதுவும் நடப்பதில்லை, முடிவதில்லை. அவர்களெல்லாம் பகவான் சொல்லுகின்றார், விமூட ஆத்மா,
விமூடாக சொல்லிச்சுன்னா விசேஷன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? வானா மூணான்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபில்டர்டு ஃபுல். தமிழில் சொன்னோம்னா வானா மூணா என்ன தெரியுங்களா? வடிகட்டின முட்டாள்னு சொல்லி அர்த்தம். ஆமாம், நாம சொல்லலை. பகவானுக்கு எப்போனா கோபம் வந்து இந்த வார்த்தை தான் உபயோகப்படுத்துறார். விமூட. அதுக்கு மேலே திட்டம் தெரியாது சாஸ்திரத்துக்கு. ஆமாம், விசேஷமான முட்டாள், இந்திரியத்தை கட்டுப்படுத்தாதவன் மூடன், ஆனால் இவன் வடிகட்டிய முட்டாள் சொல்றார். விமூட ஆத்மா. ஆத்மா என்றால் அந்த கர்ணம் சொல்லிங்க அர்த்தம். மோகத்துக்கு உட்பட்ட மனதை உடையவன், அறிவிலி. சக அவன் யார்? மித்தியாச்சாரக உச்சியத்தை. பகவானே சொல்லிடுறார். ஆச்சாரக என்றால் வாழ்க்கை முறை. மித்தியாச்சாரக சொல்லி சொன்னா பொய்யான வாழ்க்கை முறையை உடையவன். மிருஷா. மிருஷா என்றால் பொய். மிருஷாச்சாரக பொய்யான வாழ்க்கை முறையை உடையவன். பாப்பாச்சார அப்படி சொன்னா பாப்பமான ஆச்சாரத்தை உடையவன். ஆத்ம வஞ்சகாக அவன் தன்னையே அழித்துக் கொள்கின்றான், தன்னையே ஏமாற்றிக் கொள்கின்றான். அப்படி பண்றதுனால மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக வேஷம் போட்டான், பிறகு அவன் அவனையே ஏமாற்றி கொண்டான். சீத்தையை ஏமாத்துறதுக்காக சன்னியாசி இடத்துல வந்தான் ராவன். கடைசியில் என்ன அழிந்தே போனான். யாரை ஏமாற்ற ஒரு காரியத்தை நாம் செய்கின்றோமோ அதை வைத்தே நம்மை நாம் ஏமாற்றி கொள்கின்றோம். சொல்ற அறிவினால் அவனுடைய முன்னேற்றம் தடைப்படுகின்றது, வேகமாக இறங்கி விடுகின்றான். எப்படி என்றால், பரமபத சோபான படத்துல ஒரு பாம்பு இருக்கும், ஏணி ஏற்றி விடும், பாம்பு என்ன பண்ணிடும்? கீழே கொண்டு வந்து இறக்கி. அது போல சொல்றார். சில பேர் கீதை வகுப்புலாம் வருவாங்க, வந்த உடனே பார்த்தா நிறைய கேள்வி கேட்பாங்க. அது என்னாச்சு, இது என்னாச்சு, வெந்நீர் அணிந்தது என்ன, என்ன வேலை எடுத்தது என்ன என்னன்னு கேபிபி அம்மா ஒரு பாட்டு போடுவாங்க முருகனை பற்றி. கேள்வியாக கேட்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா ஆளே இருக்காது, அவ்வளோதான். அப்புறம் ஒரு 15-20 வருஷம் பொறுத்து அப்படியே வந்து எட்டி பார்ப்பார். அப்புறம் சில நேரத்தில் வேகமாக வர்றது இருக்கு, அப்புறம் அது நிற்கிறது இல்லை. அதனால என்ன சொல்கிறாங்க, சுலபம் இல்லை. அதுக்காக சொல்கிறோம், படிப்படியாகத்தான் முன்னேற வேண்டும் இல்லையா? சினிமாவில் வேணும்னா வேகமாக எல்லாம் முடிஞ்சிடும். காரணம் என்ன? 3 மணி நேரத்தில் ஒரு கதை முடிக்கணும். இப்போ 2.5 மணி நேரம் தான் கதை முடிக்கணும், அதனால் வேகமாக வரும். இங்கே இந்த வாழ்க்கை முறையில் அப்படி இல்லை. மெதுவாக மெதுவாக தான் அப்படி நம்ம தகுதியை வளர்த்து கொள்ள முடியும். படிப்படியாகத்தான் நம்முடைய பலவீனங்களை வென்று மேலே வர வேண்டும். ஆமை போல் போனாலும் பரவாயில்ல, முயலை போல இருக்காது என்றார் இந்த விஷயத்தில். சிலர் தன்னை ஞானி சன்னியாசி என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக பகவான் இங்கு கூறுகின்றார், செயலின்மை விபரீதமான பலனை தரும் என்று அழகாக சொல்லி நிறைவு செய்கின்றார். செயலின்மை யாருக்கு? அந்த உண்மையை தெரியாதவர்களுக்கு, பக்குவம் இல்லாதவர்களுக்கு செயலின்மை என்னவாகிவிடும்? விபரீதமான பலனை தரும். ஆக இந்த 3 ஸ்லோகங்கள் 4, 5, 6 இந்த 3 ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு கருத்தை கூறினார். 4வது ஸ்லோகத்தை செயலற்று இருப்பதே மன தூய்மைக்கு மோட்சத்திற்கு காரணம் இல்லைன்னு சொன்னார். செயலற்று இருப்பதே மன தூய்மைக்கோ மோட்சத்திற்கோ காரணம் இல்லை, உதவாது. 5வது ஸ்லோகத்தில் 2வது கருத்தாக செயலற்று யாராலும் இருக்க முடியாது, ஏதோ ஒரு செயலில் தான் அனைவரும் இருந்தாக வேண்டும். அது ஞானியாகட்டும் அஞ்ஞானியாகட்டும், அதையும் சொன்னார். அடுத்து 6வது ஸ்லோகம், இப்போ பார்த்த இந்த ஸ்லோகத்தில் 3வது கருத்தாக, பக்குவமின்றி செயலற்ற நிலைக்கு நீ சென்று விட்டால் மனதில் ஆசையுடன் நீ சென்றுள்ளாய் சொல்லி அர்த்தம். வெளியில துறந்திருப்ப, மனதில் அது உன்னிடத்துல இருந்து கொண்டே இருக்கும். அது உன் வாழ்க்கைக்கு தடையாக வேறு இருக்கும். பொய்யொழுக்கம் உடையவனாக இருந்து கொண்டிருப்பாய். மன தூய்மைக்கு வாய்ப்பில்லாமல் சென்றுவிடும் என்று சொல்லுகின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த கருத்தை பகவான் முடிவுரை செய்கின்றார். அதற்கு பிறகுதான் கர்மயோகத்தில், இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் தான் பகவான் ரொம்ப அழகாக கர்மயோகத்தில் லேண்ட் ஆக போகிறார். நம்ம பார்க்கலாம். 7வது ஸ்லோகம். யஸ்த்விந்திரியாணி மனசா நியம் யாரபதேர்ஜுன
கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தஸ்ய விசிஷ்யதே யஸ்து இந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தஸ்ய விசிஷ்யதே. இந்த ஸ்லோகத்தில் பகவான் முடிவுரை செய்கின்றார். ஆகவே நீ கர்ம யோகம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஆகவே இது வரைக்கும் சொல்லிட்டு கிடைக்கல, என்ன, நீ கர்ம யோகத்தை செய். எப்படி பகவான் இந்த கர்மயோகம் கருத்துக்களை வரத்துக்கு முன்னே என்னென்ன கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கார் பார். கர்மயோகம் என்ற கருத்துக்கு பகவான் எப்படி வருகின்றார் சொல்லி பார்க்கணும். அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்டான். என்ன, ஞானத்தை பற்றியும் கர்மத்தை பற்றியும் பகவான் சொன்ன கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு, ஞானம் உயர்ந்தது, அதுதான் மோட்சத்தை தரும் என்று சொன்னீர்கள், கர்மம் மோட்சத்தை தராது என்றும் சொன்னீர்கள். அப்படி சொன்னா என்னை ஏன் கோரமான இந்த யுத்த கர்மத்தில் ஈடுபடுத்துகின்றீர்கள்? அதுதான் கேட்ட கேள்வி. ஞானம்தான் மோட்சத்தை தரும், கர்மம் மோட்சத்தை தராது, என்னை ஏன் கர்மத்துக்குள் ஈடுபடுத்துகின்றீர்கள், அதுவும் கோரமான யுத்த கர்மத்தில் ஏன் ஈடுபடுத்துகின்றீர்கள்? அதற்கு பதில் சொல்லிக்கொண்டே பகவான் கர்மயோகத்திற்கு வருகின்றார். காரணம் என்னவென்றால், கர்மம் ஆசைப்பட்டு செய்தால் அது நம்மை பந்தப்படுத்தும். இது முதல் கருத்து. செயல்கள், வெறும் செயல்களை ஆசை வசப்பட்டு செய்தால் அது நமக்கு பந்தப்படுத்தும், பாப புண்ணியத்தை தந்து பிறவியை தரும். அப்ப செயலே செய்யக்கூடாதா என்று கேட்டால், இரண்டாவது கருத்தாக, செயல் செய்யாமல் இருந்தாலும் அது உன்னை மோகத்தில் ஆழ்த்திவிடும், அழித்துவிடும், மித்தியாச்சாரி ஆகிவிடுவார், அதையும் சொல்லிடுறார். இரண்டாவது. மூன்றாவது, செயல் செய்யாமல் இருந்தால் அது மோட்சத்தையும் தராது. நான்காவது கருத்து இப்பதான் பார்த்தோம். மேலும் யாரும் செயல் செய்யாமல் இருக்க முடியாது, அது ஞானியோ அஜ்ஞானியோ யாராக இருந்தாலும் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். பிறகு இது என்னதான் பண்ணணும்னு சொன்னா கர்ம யோகத்தை செய்யணும். அவ்வளோதான். அழகாக அர்ஜுனனை கார்னர் பண்ணா போல நம்ம மனசுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி அழகாக கர்ம யோகத்தை தவிர உனக்கு வேற வழி இல்லை, செய்யின்னு சொல்கிறார். மறுபடியும் பார்க்கலாம் பாருங்க. முதல்ல செயல்களை ஆசை வசப்பட்டு செய்தால் அது பந்தப்படுத்தும். அப்போ செயலே செய்யக்கூடாதா என்று கேட்டால், இரண்டாவதாக, செயல் செய்யாமல் இருந்தாலும் அது உன்னை மோகத்தில் ஆழ்த்திவிடும், மித்தியாச்சாரன் ஆகிவிடுவார். சரி. மூன்றாவது கருத்து, செயல் செய்யாமல் இருந்தால் அது மோட்சத்தையும் தராது. சரி. நான்காவது, யாரும் செயல் செய்யாமல் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. 4 கருத்துக்களை அழகா இங்க சொல்லி முடிச்சிருக்கார் இந்த இடத்துல. பிறகு என்னதான் பண்ணணும்னா கர்ம யோகத்தை செய்ய வேண்டும். அப்ப கர்ம யோகம் என்றால் என்ன பகவான் விளக்குவார். இந்த ஸ்லோகத்தை முடிவரை செய்கின்றார். நாளை வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன், திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பின் ஓர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய், குறிகுணம் ஏதுமில்லதாய் அனைத்தாய் குளவிடு தனிப்பரம்பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாப்பம் எல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய்,
காலமுடு தேச வர்த்தமானமாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி மாலறவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி ஜாலமிகும் எளியேனு வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி ஆளடியில் பரமகுரு வாழி வாழி அகண்டிதாகார அருளடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.